ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட விலாகில் சூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜெல்லி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். என் வீடியோ பார்க்க ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கைப்பிடி அகர் எடுத்திருக்கேன். நல்லா அதை தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு அதை ஊற வச்சுருங்க 20 நிமிஷத்துக்கு. இன்னொரு பக்கம் ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சொம்பு நிறையா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு சொம்பு தண்ணிக்கு. நல்லா கரையிற அளவு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அகர் ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், 20 நிமிஷம், அதையும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிப்போம். இன்னொரு பக்கம் நம்ம நேச்சுரலாக இருக்கிற ஜூஸு சேர்த்துப்போம். நான் வீட்டில் இருக்கிற ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், மேங்கோ ஜூஸை ஜஸ்ட் 50 ml தான் எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு ஃபுட்டு கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. நான் ஆப்பிள் ஜூஸில் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். மேங்கோ ஜூஸில் க்ரீன் கலரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு ஜூஸில் எல்லோ கலரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். வீட்டில் இருக்கிற ஜூஸில் இந்த மாதிரி கலரை ஆட் பண்ணும்போது அது நேச்சுரலாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லது. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா வடிகட்டிடுங்க. ஏன்னா கடல் பாசியில் சப்போஸ் தூசிலாம் இருந்ததுன்னா வந்துடும். வடிகட்டும் போதே பாருங்கள், எனக்கு அப்படியே லைட்டாக ஜெல்லி ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை அப்படியே அந்த இதில் நம்ம சேர்க்க வேண்டியது தான். நம்ம என்னென்ன கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் சேர்த்துடலாம். நான் மில்க்கும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கப்பு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு கண்ணாடி பவுலில் நான் 4 கலர் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க்கு, அப்புறம் ரிமைனிங் ஜூஸு. ஸோ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கப்பு நான் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வெளியில் ஆறுனதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 3 hours கழித்து பார்த்தா ஜெல்லி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சைடை என்ன பண்ணுங்கள், கத்தியை வச்சு ஃபுல்லாக சைடை எடுத்துடுங்க. அப்போ தான் வெளியில் வரும். எல்லா பக்கமும் சுற்றி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். மேங்கோ நான் அந்த மாதிரி பீசஸாக போட்டுக்கிறேன். பீசஸாக போட்டுட்டு நான் டேப் பண்ணுறேன். அப்போ வந்துடும், அழகாக வந்துடும். உங்களுக்கு வேணும்னா ப்ளைனாக சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அதில் லைட்டாக சுகர் போட்டு சாப்பிடுங்க. நான் வீட்டில் இருந்த கப்புலலாம் ஊற்றி வச்சுருந்தேன், அதனால தான் இந்த ஷேப்பில் இருக்குது, அழகாக இருக்குது. கடையில் வாங்க வேணாம், குழந்தைங்களுக்கு வீட்டிலே ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். கடல் பாசியிலே நம்ம செய்யலாம். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. அதனால் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால பார்த்து கொடுங்க. நல்லா ஜெல்லி சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு எனக்கு, மேங்கோ ஃப்ளேவர். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.